வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேட்ட மூன்றாவது கேள்வி. நீதியின் உண்மை அர்த்தம். ஒரு மன்னர் தனது அரண்மனையில் அரசனாக மிகவும் நியாயமாகவும் நீதிமுறையை கடைபிடிக்கிறவனாகவும் பெயர் பெற்றவர். ஒரே நாளில் அவரிடம் 3 வழக்குகள் வந்தன. முதல் வழக்கு, ஒருவனின் சொத்தை திருடிவிட்டான். புலனாய்வு மற்றும் சாட்சிகளின் மூலம் குற்றவாளி உறுதி செய்யப்பட்டான். சட்டப்படி அந்த மனிதனுக்கு சிறை தண்டனை விதிக்க வேண்டும். இரண்டாவது வழக்கு, ஒரு பெண்மணி தனது கொடுமைக்கார கணவனால் மிரட்டப்பட்டு பிறர் வீட்டில் திருடச் சென்று சிக்கிக் கொண்டாள். அவளது கணவனால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. சட்டப்படி அவளுக்கும் தண்டனை வழங்க வேண்டும். மூன்றாவது வழக்கு, ஒரு சிறுவன் பசியால் அவதிப்பட்டு ஒரு கடையில் இருந்து பையை திருடி பிடிபட்டான். அந்த குழந்தைக்கு பெற்றோர் இல்லாமல் அவனது ஏழ்மை காரணமாக பசியால் வேறு வழியின்றி இப்படி ஒரு செயலை செய்துவிட்டான். வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேள்வி எழுப்பியது. இந்த 3 வழக்குகளிலும் நீதியின் உண்மையான அர்த்தம் எதில் வெளிப்படுகிறது? எந்த வழக்கில் மன்னர் உண்மையான நீதியாளர் என்று கேட்டது. விக்ரமாதித்தனின் பதில், வேதாளா, 3 வழக்குகளிலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. ஆனால் நீதியின் உண்மை என்பது ஒவ்வொரு நபரின் சூழ்நிலையை புரிந்து மனதார பரிசீலனை செய்து தீர்மானிக்கிற போது மட்டுமே உண்மையான அர்த்தம் முழுமையாக புரியும் என்றான் விக்ரமாதித்த மன்னன். அதனால் 3வது வழக்கில் அந்த பசி காரணமாக குற்றம் புரிந்த சிறுவன் மீது தண்டனை இல்லாமல் உணவு, கல்வி, அன்பு, நல்ல வழிகாட்டுதல் வழங்கி அவன் வாழ்க்கையை மாற்றும் முடிவை எடுத்ததுதான் நீதியின் உண்மையான அர்த்தம். நீதியின் நோக்கம் ஒருவரை அழிப்பது அல்ல, அவரை உயர்த்துவது என்றான் மன்னன். உடனே வேதாளம் கூறியது, அருமை விக்ரமாதித்தா, நீ உண்மையான அரசர். நீதியும் மனித நேயமும் கலந்த பதில் இதுவே. ஆனால் நீ இப்படி பதில் சொன்னதால் நான் மீண்டும் என் மரத்திற்கு பறந்து போகிறேன் என்று கூறி வேதாளம் பறந்து சென்றது. விக்ரமாதித்தன் அதை திரும்பவும் பிடிக்க புறப்பட்டார். இதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? கமெண்டில் கூறுங்கள். நன்றி.